மேஷராசி நேர்களே, இன்னைக்கு சமாளிஃபிகேஷன், சிம்பிளிஃபிகேஷன் இல்ல. கொஞ்சம் சமாளிச்சு தான் ஆகணும். விவேகமான ஆளுன்னும் பேர் வாங்குவீங்க. விவரமான ஆளுன்னும் பேர் வாங்குவீங்க. ரிஷபராசி நேர்களே, நீங்க நம்ம ஆளு. ஆமா சார், என்ன அநியாயமா விலை சொல்றாங்க. இது என்ன அநியாயமா இருக்கு. இந்த அநியாயமா இருக்குங்கிறத நீங்க சொல்லல. நான் உங்களுக்கு ராசி பலன் கும்பரானே சத்தியமா சொல்றேன். ஒரு சந்தோஷமான செய்தி மகர ராசி நேயர்களுக்காக உண்டு. சந்தோஷமான செய்தினா என்ன? கேஷ் கேஷ் பணம் வருது. நல்ல வேளை யாரும் பார்க்கல அப்படின்னு ஒதுங்கக்கூடிய நிலை கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். கும்பராசி நேயர்களே இன்னைக்கு கீழே விழுந்துருவீங்க. ஆனா மீசையில மண் ஓட்டல. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 திங்கட்கிழமை ஆடி மாதம் 25ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாளினுடைய விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு மாறப்போகுது வெகு விரைவில். அருமையான ஜோதிட படைப்புகள், நட்சத்திரங்களினுடைய அடையாளம், கிரகங்களினுடைய வரலாறு, கிரகங்களினுடைய சேர்க்கையினுடைய தன்மைகள், கிரகங்களுடைய செயல்பாடுகள் வாழ்க்கையில எப்படி இருக்குங்கிற அருமையான காணுவதற்கு அரிய ஜோதிட காட்சிகள் உங்களை தேடி உங்கள் வரவேற்பறையில் உங்கள் உள்ளம் கைகள் என்னுடைய பிரத்யேகமான ஜோதிட படைப்புகள் இதிகாசங்கள் சார்ந்து புராணங்கள் சார்ந்து உங்களை தேடி வரப்போகுது இன்னும் சிறிது காலத்தில். இன்னைக்கு நாளினுடைய விவரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு சந்திரன் திருவாதிர நட்சத்திரத்துல பிற்பகல் 12:13 வரைக்கும் சஞ்சாரம் செய்யறார். அதுக்கப்புறம் மேல் புனர்பூச நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். துவாதசி திதி காலை 7:46 வரைக்கும் இருக்கு. அதற்கப்புறமேல் திரியோதசி திதி சித்த யோகமும் அமிர்த யோகமும் கூடிய நாளாக இன்றைய நாள். கேட்டை மூலம்ங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. பிற்பகல் 1:30 3 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக கிழக்கு. இப்படி சந்திரன் திருவாதுரை புனர்பூசம்ங்கிற 2 நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு. கேட்டை மூல நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமா இருக்கு. நம்ம பரிதாபத்திற்குரிய நேயர்கள் யாராவது கேட்டை மூலம்ங்கிற நட்சத்திரத்துல இருந்தால், ஆமா சந்திராஷ்டமம்னா அப்புறம் பரிதாபம் பாவம் காட்டித்தானே ஆகணும் அப்படின்னு நீங்க சிரிச்சுக்கினே சொல்லிடுறீங்க. உங்களுக்கு என்ன அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்லலாம். ஆனாலும் நம்ம நேயர்கள் யாராவது கேட்டை மூலம்ங்கிற நட்சத்திரத்துல இருந்தால், தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞானத்தங்க, ஆகா தப்பாயிடுச்சே, ஆகா இது தப்பா இருக்கே, தெரியாம சொல்லிட்டோமோ அப்படின்னு நீங்க சொல்லல. நான் சந்திராசிரமத்தை பத்தி உங்களுக்கு சொல்லல. அப்ப நம்ம நேயர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, கேட்டை மூலம்ங்கிற நட்சத்திரத்துல இருந்தால், சார் வழம்புரி சங்கா சார், இந்த வழம்புரி சங்கு அத்தனை மகத்துவம் வாய்ந்ததா சார்? ஆமா, அந்த மணி சங்கின் ஒலி கேட்டு நான் ஆடுவேன்னு நாகம் சொல்லுது. அதை போல இந்த வலம்புரி சங்கினுடைய சப்தம் அத்தனை சந்தோஷம் நம்ம உங்களுக்காக கொடுத்துரும். இந்த சந்திராஷ்டமத்திலிருந்து ஒரு பெரிய எக்ஸம்ஷன் நிச்சயம் உங்களுக்காக இருக்கும். நம்ம நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல வலம்புரி சங்கு இருக்காங்கிறத பாருங்க. இந்த வலம்புரி சங்கினுடைய பெருமையை தெரிந்துக்கங்க. ஒரு சிறிய அளவு தொகை கொடுத்து இந்த வலம்புரி சங்க ஆர்டர் போடுறதோ, இந்த சங்கினுடைய சப்தத்தை காதுகளால் கேட்கிறதோ நிச்சயமா இந்த சந்திராஷ்டமத்திற்கு ஒரு பெரிய பிரீதியா இருக்கும். இதையும் தாண்டி ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை 108 முறை காதுகளால் கேட்கிறதும், சிவபெருமான் அர்ஜுனனுக்கு பாஸ்துபத அஸ்திரம் வாங்கின காட்சியை போன்ல டிபியா பார்த்துட்டு இன்னைக்கு நாள ஆரம்பிக்கிறது இந்த சந்திராஷ்டமத்திற்கு ஒரு ஏதுவான பரிகாரமா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். ஏனைய நட்சத்திரத்துல இருப்பவர்கள் கூட இந்த பரிகாரத்தை பண்ணலாம். உங்க வீட்டுல வலம்புரி சங்கு இல்லைன்னா கண்டிப்பா ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு ஆர்டர் போட்டு வச்சு. நம்ம பரிதாபத்திற்குரிய, பாசத்திற்குரிய, வீரத்திற்குரிய, அதான் நீங்க தான் பரிதாபத்துக்குரியன்றீங்க, அப்புறம் என்ன வீரத்திற்குரிய
கோவப்படுறது எனக்கு தெரியுது, கோவப்படாதீங்க. இதுக்கான ஆல்டர்னேட்டை யோசிங்க. எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாங்கிறத யோசிங்க. நான் டிப்ஸ் சொல்றேன். தாமரைப்பூ கலர் வஸ்திரம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும். இந்த சந்திராஷ்டமத்திலிருந்து உங்களை காப்பாற்ற போறதே அந்த தாமரைப்பூ கலர் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அதாங்க இந்த பிங்க் கலர், அந்த பிங்க்கும் ஒயிட்டும் கலந்த கலர், தாமரைப்பூ நிறம் எப்படி இருக்கும் அந்த நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இன்னைக்கு நாளினுடைய அமைப்பா இருக்கும். வலம்புரி சங்கையும் மறந்துடாதீங்க. ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தையும் மறந்துடாதீங்க. இப்படி சந்திரன் திருவாதிரை புனர்பூசம்ங்கிற 2 நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கட்டும். மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்ட குறை தொட்ட குறை என்ன அது சார், ரீஒர்க்கு அச்சோ ஆமல்ல, அது போன மாசம் இல்ல, அது 2 மாசத்துக்கு முன்னாடி இல்லை, அது 6 மாசத்துக்கு முன்னாடி இல்லை, இப்ப என்னவா அப்படின்னு அது திரும்பி அபவுட் டர்ன் போட்டு வந்து நிக்கிது. யூ டர்ன் இல்லைங்க, அபவுட் டர்ன். இந்த ரீஒர்க்குங்கிறதெல்லாம் நமக்கே எடுத்து கொடுப்பாங்கன்னா பார்த்துக்கங்களேன். என்ன பண்றது, கொஞ்சம் சமாளிச்சு. மேஷராசி நேர்களே, இன்னைக்கு சமாளிஃபிகேஷன் சிம்பிளிஃபிகேஷன் இல்லை, கொஞ்சம் சமாளிச்சு தான் ஆகணும். இந்த ரீஒர்க்கு, இந்த கேரண்டி வாரண்டி கொடுத்தீங்களே அப்படின்னு, என்னங்க இதெல்லாமா தூக்கிட்டு வர்றது, இதெல்லாமா எடுத்துட்டு வர்றது, இதெல்லாமா கொண்டு வர்றது அப்படின்னு. இந்த கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்குறப்ப சின்ன அப்செட் ஆகும், சின்ன டிராபேக் இருக்கும். வித்ட்ராவல், ஏடிஎம்ல வித்ட்ராகல், பணம் போகுதே, பணம் இருந்தால நல்லா இருக்கும் அப்படின்னு. பணம் போகும், திருப்பி வந்துடும். ஆனால் இன்னைக்கு அவுட் கோயிங் அதிகமாக இருக்கும். விரயங்கள், வாகனத்திற்கான விரயங்கள், எரிபொருளுக்கான விரயங்கள், ஸ்டேஷனரி ப்ரொவிஷனரி பிரயாணங்களுக்கான விரயங்கள் மேஷராசி நேர்களுக்கு. அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை சொன்ன சொல்ல காப்பாத்திடுவீங்க. சொல் தவறாதவர்கள், அப்பா வாக்கு நாணயம் தவறாதவர்கள் அப்படின்னு. அப்ப நாணயஸ்தன்கிற பேர் இன்னைக்கு ரிஷபராசி நேர்களுக்கு நிச்சயம் இருக்கும். பண பரிவர்த்தனைகள், பொருளாதார ஆதாயங்கள் சந்தோஷம் தரும். டிப்டாப்பா நீட்டா இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது இருக்கும். சீரும் சிறப்புமான தருணங்கள், மகிழ்ச்சியான தருணங்கள், எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு பெரிய அளவுக்கு இருக்குங்கிறத சொல்ல முடியும். அப்போ குடும்பத்துல நல்ல அந்யூன்யமான தருணங்கள், விட்டு கொடுத்து போற தருணங்கள், நிதானமா பேச வேண்டிய சமாச்சாரம். அப்போ இந்த சமயோஜித புத்தி, அதாங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இன்னைக்கு பெரிய அளவுக்கு இருக்கும். விவேகமான ஆளுன்னும் பேர் வாங்குவீங்க, விவரமான ஆளுன்னும் பேர் வாங்குவீங்க. ரிஷபராசி நேர்களே, நீங்க நம்ம ஆளு. அடுத்து இருக்கிற மிதுன ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தில்லுக்கு துட்டுக்கு தில்லு. உங்க துணிச்சல் தான், உங்க தைரியம் தான், உங்க வீரம் தான், உங்க விஜயம் தான். சத்தியமா சொல்றேன், பாக்கி இருக்க ராசி நேர்களுக்கு இன்னைக்கு இந்த துணிச்சலோ தைரியமோ வராது. அநியாயத்தை பார்த்தா தட்டி கேட்கறதும், அதர்மத்தை பார்த்தா பொங்குறதும், அடுத்தவர்கள் உதவி செய்யறதும், அடுத்தவர்களுக்கு ஒரு காரியம் செய்து கொடுக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது. வண்ணங்கள், எண்ணங்கள், சொல் செயல் சிந்தனை திறன், வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வாராயோ அப்படின்னு. நீங்க பாருங்க, நல்ல டார்க் கலர்ல வஸ்திரம் அப்படிங்கிறது மிதனராசி நேயர்களுக்காக இருக்கும். கலரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாள் இருக்கும்னா பாருங்களேன். சார் கலர்ஃபுல்லான டேவா சார், கலர் இருக்குமா சார், கலரா நீனும் விட்டுன்னு இருக்கியே அப்படின்னு கேட்கலாம். என்னங்க பண்றது, கொஞ்சம் விட்டு தானே ஆகணும். சோகங்கள் நமக்கும் நெஞ்சோடு இருக்க சிரிக்காத நாள் இல்லையே அப்படின்னு கல்யாண மாலை கொண்டாட வேண்டிய தருணங்கள் மிதனராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஏமாற்றம், பரிதவிப்பு, இந்த அநியாய விலை கடை. ஆமா சார், என்ன அநியாயமா விலை சொல்றாங்க, இது என்ன அநியாயமா இருக்கு. இந்த அநியாயமா இருக்குங்கிறத நீங்க சொல்லல, இந்த அநியாயமா இருக்குங்கிறத நீங்க தட்டி கேட்கல, தட்டி தூக்கல. நான் உங்களுக்கு ராசி பலன் சொல்லல. அப்ப நியாய விலை கடையா, அநியாய விலை கடையா, நியாய விலை ஆட்டோவா, அநியாயமா விலை சொல்ற ஆட்டோவா. இந்த மீட்டர் ஆட்டோலாம் பார்த்தாலே கொஞ்சம் பேரம் பேச வேண்டிய நிலையை அவங்களே குறைச்சி தாங்க வாங்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அதுக்கு பேர் மீட்டர் ஆட்டோ. அது என்ன மீட்டர் ஆட்டோ, நான் மீட்டர் ஆட்டோ அப்படின்னு எல்லாம், இது என்ன பொருளாதார வித்தியாசமா அப்படின்னு. இது விலை ஜாஸ்தி இருக்கே, அது விலை அதிகமா இருக்கே அப்படின்னு விலையை பார்த்து. அதாங்க இன்ஃப்ளேஷன், விலைவாசி, ஐயோ வந்தவாசி இல்லை, விலைவாசியை பார்த்து கண்கள் உயரல. நான் உங்களுக்கு ராசி பலன் சொல்லலை. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரை பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், சந்திப்புகள், விஐபி என்ட்ரி அப்படிங்கிறதெல்லாம் இருக்குன்னா பார்த்துங்களேன். வேலையில்லா பட்டதாரி இல்லை, வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். நீங்க வேலை உள்ள பட்டதாரி தான், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை. சோசியல் மீடியா, மார்க்கெட்டிங், இது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா போக வேண்டிய அமைப்பு. நீங்க மனசுல நினைச்ச விஷயத்த கச்சிதமா கனகச்சிதமா செஞ்சு முடிச்சிருவீங்க. மேஜர் ஸ்கேல், மைனர் ஸ்கேல், இந்த அளந்து போடுறது, அளந்து கொட்டுறது, அளந்து பார்க்கிறது. மகாவிஷ்ணுவே 3 அடியில பூமியை அளந்துட்டாங்க. சிம்மராசி நேர்களே, இன்னைக்கு நீங்க எத்தனை அடியில இன்னைக்கு ஆளுங்களை அளக்க போறீங்க,
என்னென்னலாம் அளக்க போறீங்க, எங்கெங்க அளக்க போறீங்கன்னு பாருங்க. கூட இந்த மெஷர்மெண்ட்டு, இந்த மீட்ரு, இந்த மில்லி மீட்டரு, சென்டிமீட்டர்லாம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. இந்த இன்ச்சா எத்தனை அடி, இந்த அமேசான்ல ஃபோட்டோ பார்க்குறப்ப பார்த்தா பெருசா தெரியுது. ஆனா நேர்ல ஆர்டர் போட்டா சின்னதா தெரியுதே. இந்த மேஜர் ஸ்கேலு, மைனர் ஸ்கேலு, சென்டிமீட்டரு, மில்லி மீட்டர்லாம் அளந்து பார்க்க வேண்டிய தருணங்கள். அளந்து பார்த்து பேச வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். ஒண்ணே ஒண்ணு, கோபத்துக்கு மட்டும் இடம் குடுக்காதீங்க. ஓவர் கான்ஃபிடன்ஸ்‌க்கு இடம் குடுக்காதீங்க. நீங்களே நெனச்சுக்கிட்டு எதையும் பேசிடாதீங்க. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்கள பொறுத்தவரையிலும் அவசரம் தான். லாஸ்ட் மினிட் சப்மிஷன், லாஸ்ட் மினிட் ரஷ். இந்த கடைசி நிமிஷத்துல ஓடு, ஓடு, ஓடு. உடியா, உடியா, உடியா அப்படின்னு. வாழ்க்கையே கண்ணாமூச்சி போல இருக்கு சார். வாகனம் நிறுத்துறதுக்கு இடம் இல்ல. வாகனத்தை பத்தின ஒரு ஒரு சிரமங்களை கடந்து வர வேண்டிய அமைப்பு. எங்க நிறுத்துறதுன்னு தெரியல. வண்டிக்கு ஏர் செக் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது. ஃபியூயல் பாருங்க சிவப்பு கோட்டுக்கு கீழ வந்துருச்சு. "கார்த்தி சார் நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. இப்பதான் பார்க்கிறேன்" அப்படின்னு. இந்த வாகனத்திற்கான ஒரு தவிப்பு, ஒரு 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 தடுமாற்றம். வண்டிய நம்ம எப்பவும் நிறுத்துற இடத்துல பாருங்க, இன்னைக்கு இடம் இருக்காதுங்கிறது தான் இன்றைய ராசி பலன். "சார் இருக்காதா சார்? இதுலலாம் டென்ஷன் ஆகணுமா சார்? வண்டிய நிறுத்துனாலே நமக்கு அட்வைஸ் பண்றாங்க. அங்கிட்டு நிறுத்துங்க, இங்கிட்டு நிறுத்துங்கன்னு." சிக்னல்ல ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டிய அமைப்பு. பாருங்க நான் வரப்ப கரெக்ட்டா சிக்னல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பரவால்ல. சிக்னல ஒபே பண்ணி போவோம்னு சொல்ல வேண்டிய நிலை பெரிய அளவுக்கு இருக்கும். வாகன தணிக்கைக்கான ஆவணங்கள். இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் டேட் வந்துரும்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும் மரியாதை, கௌரவம் அதாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட். அ உங்க அப்பாவ பத்தி நீங்க இன்னைக்கு நினைக்கல. உங்க அப்பாவினுடைய நினைவலைகள், எங்கள் தந்தையர் நாடென்ற போதினிலேன்னு சொல்ற அளவுக்கு, இந்த அப்பா கூட அப்பாவோட கைடன்ஸ் இதெல்லாம் நினைத்து பெருமை கொள்ள வேண்டிய தருணங்கள். எங்க அப்பாவ பத்தின சிந்தனைகள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். அதே மாரி கௌரவம், மதிப்பு, மரியாதை இந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் சரி, இந்த ஏரியாலயும் சரி, என் வார்த்தைக்கான மரியாதை எனக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட், டிக்னிட்டி அதாங்க கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. கடமை இருக்குது எழுந்தெறி பொன்னி நதி பார்க்கணுமே. இந்த ஆத்துல வேற தண்ணி வருதா வரலையான்னு பார்த்து பார்த்து கண்கள் பூத்து போச்சு. ஆடி 18ம் முடிஞ்சு போச்சு. ஆடி பெருக்கும் முடிஞ்சு போச்சு. மணல் தான் ஆத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்ற தவிப்பு துலாம் ராசி நேயர்களுக்கு இருக்கும். கௌரவம், மதிப்பு, மரியாதை இருந்தாலும் பணத்த பத்தின ஒரு சின்ன கவலை, பொருளாதாரத்த பத்தின சின்ன தவிப்பு பெரிய அளவுக்கு இருக்கும். ஆனா, மாலை நேரத்துல ஒரு சந்தோஷமான செய்தி, உங்களுடைய வேலைக்கும், உங்களுடைய குணத்துக்கும் பெருமை தரக்கூடிய செய்தி அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும். 2 பேராவது உங்கள ஆஹா, ஓஹோன்னு பாராட்டி புகழ் பெற பேச வேண்டிய அந்த காதுகளால் கேட்கிறப்ப, ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஏற்படும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களுக்கு பொறுத்தவரையிலும் கூட்ட நெரிசல், சிரமங்கள், ஒரு தடுமாற்றம், தவிப்பு. மாலை நேரம் வரைக்கும் என் மனம் ஊஞ்சல் அல்ல, முன்னும் பின்னுமாக அசைவதற்கு. பெரிய தடுமாற்றங்கள், டிசிஷன் மேக்கிங் வரல அப்படின்னு சொல்ற நிலை. ஆர்டர் போடலாமா? வேணாமா? ஆர்டர் போட்டா செலவாயிடுமா? செலவானா செலவு ஜாஸ்தி வந்துருமே. இந்த பட்ஜெட்ல துண்டு உழுவுறது. இந்த மேனவர்ஸ் பிளானிங்லாம் கரெக்ட்டா இல்லையே. பட்ஜெட்டிங், காஸ்டிங் சரியில்லையே. பெரிய தவிப்பு இருக்கு. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் மக்கர் பண்ண வேண்டிய தருணங்கள். இந்த ரீசார்ஜ்ங்கிறதெல்லாம் கொஞ்சம் போர் ஆயிடுச்சு. சார்ஜ் பத்த மாட்டேங்குதுன்னு சொல்ற நிலை, சார்ஜ் பத்தல அப்படிங்கிற அமைப்பு ரிச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கே கொஞ்சம் சார்ஜ் டவுனா தான் இருக்கும். சந்திரனுக்கே சார்ஜ் டவுனா தான் இருக்கு. இப்ப நீங்களும் சார்ஜ் டவுன் ஆக வேண்டிய அமைப்புங்கிறது இருக்கும். மாலை நேரம் வரைக்கும் டிசிஷன் மேக்கிங் வராது, டிக்கெட்ஸ் வராது, கன்ஃபர்மேஷன் இருக்காது. போலாமா வேணாமாங்கிறது இருக்கும். நிறைய கேன்சலேஷன்ஸ் இல்ல மாற்றம், ரத்து பண்ண வேண்டிய தருணங்கள், இத வேண்டான்னு ஒதுக்க வேண்டிய நிலை. சந்திரனே உங்க ராசியை இன்னைக்கு ஒதுக்குறாரு. அப்ப நீங்களும் சிலதெல்லாம் ஒதுக்கித்தான் ஆகணும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும் சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது. தள்ளி வைக்கவும் முடியாது. அவங்க கூட நம்ம இருக்கிறதுக்கு பழகிக்கணும். மருந்து, மாத்திரை, மருத்துவம் சம்மந்தப்பட்ட குறிப்புகள், லேபு, டெஸ்ட்லலாம் சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படும். சார் நெஞ்சு எரிச்சலா இருக்கு சார். இடுப்பு வலிக்குது, முழங்கால் வலிக்குது, கழுத்து வலிக்குது, முதுகு தண்டுவட பகுதி வலிக்குது, பிடரி பகுதி வலிக்குது. இந்த ஜண்டு பாம், அமிர்தாஞ்சன், அயோடெக்ஸ், பவர் கிரீம் இதெல்லாம் தீர்ந்து போச்சு. இது கிடைக்குமா? அப்படிங்கிற தவிப்பு இருக்கும். மாலை நேரத்துல ஒரு சின்ன ஷார்டேஜ் ஆஃப் பொருள் அப்படிங்கிறது மருத்துவம் சார்ந்து இருக்கும். ஆமா. மாத்திரை எங்க வச்சேன்னு தெரியல. மாத்திரை தீர்ந்து போச்சு. மாத்திரை பத்தல அப்படின்னு. இந்த மாரிலாம் பொருள் காணோம். ஏதோ ஒரு சின்ன கைமறதியா வச்சுட்டேன். சாவிய வச்சுட்டேன். ஃபோன வச்சுட்டேன். ரிமோட்ட வச்சுட்டேன். இந்த ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, ஆதார் கார்டு, ஐடி கார்டு எங்கன்னு தெரியல அப்படின்னு தேடுனீங்கன்னா, இந்த கடைசி நிமிஷத்துல கிளம்ப போம்போது தேடுனீங்க அப்படின்னா, "அரகாசம்மா உனக்கு வெல்லம் வாங்கி வைக்கிறேங்கிற" வார்த்தை தனுசு ராசி நேயர்களுக்கு கை குடுக்கும். காணா போன பொருட்கள டக்குன்னு அந்த அம்மன் கண்டுபிடிச்சு எடுத்து கொண்டு வந்து உங்களுக்காக குடுப்பா. அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்கள பொறுத்தவரைக்கும் மாலை நேரத்துல ஒரு சந்தோஷமான செய்தி. "சார் நெசமாவா?
நீ சொன்னதை நான் நம்பி இருக்கட்டுமா? குப்பரானே சத்தியமா சொல்ற ஒரு சந்தோஷமான செய்தி மகர ராசி நேயர்களுக்காக உண்டு. சந்தோஷமான செய்தின்னா என்ன? கேஷ் கேஷ் பணம் வருது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். அப்ப நெகோசியேஷன்ஸ் உங்களுக்கு ஃபேவராக போக வேண்டிய நிலை. அதாங்க பேரம் பேசுறது, நான் பேரம்னு தான் சொன்னேன். காய்கறி பேரமா, இல்ல தக்காளி பேரமா, இல்ல வெங்காய பேரமா, இல்ல குதிரை பேரமான்லாம் நான் சொல்லல அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை. அப்ப நெகோசியேஷன்ஸ் ஃபேவராக மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு தோள் கொடுப்போம், வெற்றிக்கு நாங்க எதை வேணாலும் துணிஞ்சு செய்வோம்னு ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், சின்சியாரிட்டி, உண்மை உழைப்பு, உயர்வு பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய ஒரு நிலை. கணவன் மனைவி உறவு பலமாக வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது. இந்த 2 பேர் சேர்ந்து ஒரே யூடியூபை பார்க்கிறது, 2 பேர் சேர்ந்து ஒரு ஹியூமரஸான விஷயத்தை பார்ப்பது, சோகம் எனக்கும் நெஞ்சோடு இருக்க, சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்க, சிரிக்காத நாள் இல்லையே அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை. மகர ராசி நேயர்களே, நீங்கள் கோர்த்த பூமாலை மனம் சேர்க்கவில்லை, ஆனால் உங்களுக்காக மடல் பூத்த முல்லை இன்னைக்கு சந்திரன் தரப்போறார். பெரிய பொருளாதார ஆதாயம் மாலை நேரத்துல இருக்கு. ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். கண்ணால் லட்டு தின்ன ஆசையா, மோத்தி லட்டு தின்ன ஆசையா, அதுவும் 2 லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிறது இருக்கும். பிரத்யேகமான விருந்துக்கான அழைப்பிதழ்கள், திடீர் சடனா ஒரு 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 டிராவல், இந்த பக்கத்துல தான், இந்த இவத்துல தான், இந்த கிட்டத்துல தான் போனோன்னா வந்துடுறேன்னு வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள்ங்கிற நிலை மகர ராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இதிகாசங்கள், வரலாற்று சுவடுகள். நம்ம என்ன ஹரிச்சந்திரனா இன்னைக்கு உண்மையை பேசிட்டு இருக்கிறது? கொஞ்சம் மறைச்சுதான் நிறைய விஷயங்கள் பண்ணணும். உண்மைக்கு புறம்பான தருணங்கள், சட்டத்திற்கு கொஞ்சம் மீறி செய்ய வேண்டிய தருணங்கள், நல்ல வேலை யாரும் பார்க்கல அப்படின்னு ஒதுங்கக்கூடிய நிலை கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். கும்பராசி நேயர்களே இன்னைக்கு கீழே விழுந்துருவீங்க. ஆனா மீசையில மண்ணோட்டல. கேலி, கிண்டல், விமர்சனங்கள், உங்க திறமையை குறைத்து மதிப்பிடுபவர்கள், நிறைய ஃபம்பிள்னஸ், நிறைய தடுமாற்றங்கள் கும்பராசி நேயர்களுக்கு இருந்தாலும் யாரும் கண்டுக்கல, யாரும் பார்க்கல. அப்ப கொஞ்சம் எஸ்கேபிசம் அப்படிங்கிறது கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். கும்பராசி நேயர்களே இன்னைக்கு எஸ்கேபிசமா, அடடா டைட்டில் கார்ட்லயே போடலாம் போல இருக்கு. அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் காத்திருந்து காரியங்கள் முடிக்க வேண்டிய தருணங்கள். வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ், வியாபாரம், சௌக்கியம் பாட வேண்டிய தருணம். சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா, சூரியன் வந்து வாவினும் போது என்ன செய்யும் பனியின் துளி அப்படின்னு ஒரு பெரிய மனிதர்கிட்ட இருந்து அழைப்பிதழ் வரும்போது நீங்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அவர்களுக்காக ஓடி போய் காரியங்கள் செய்யறதும். சின்சியர், நீங்க இன்னைக்கு சின்சியர் குட்டியா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான குட்டியா, உண்மை உழைப்பு உயர்வுடன் வலம் வர வேண்டிய அமைப்பு. ஹார்ட் ஒர்க், டெடிகேஷனுக்கு உதாரணமா இருக்க வேண்டிய ஒரு தருணம். தாய், தாய் வழி உறவுகள், தாய் மாமன், தாய் மாமனுடைய பிள்ளைகள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள் பெரிய அளவுக்கு கை. இன்னைக்கு வஸ்திரம் ரொம்ப டார்க் கலரா இருக்கும், நெத்தி லட்சம் மாதிரி இருக்கும், டார்க் ப்ளூவா கூட இருக்கும். ஆமா சார், ஆமா சார், இந்த ப்ளூ கலர் போட்டவர்களை சந்திப்பேனா, இல்லை நானே நீல நிறம் போட்டிருப்பேனா, இந்த நீல நிறம் என்னை சுத்தி இருக்குமா அப்படின்னு. சனி பகவான் உங்களை சுத்திட்டு தான் இருக்காரு, ஆனா இன்னைக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கரர் மனத்துல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, திருவானக்காவலில் ஜம்புலிங்கேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.